அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த மூன்று நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தையில் தற்போது வரை சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை. இழுபறியில்தான் பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. இந்த போரால் ஹார்முஸ் ஜலசந்தியை வழியாக கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய எரிவாயுக்கள் மற்ற நாடுகளுக்கு செல்வதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள உலக நாடுகள் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தி வருகின்றன. இதில் இந்தியாவும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. அது மட்டுமின்றி பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மறுபுறம் மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என கூறி வந்தாலும் வளைகுடா நாடுகளில் இருந்து வரும் கச்சா எண்ணெயை இந்தியாவிற்குள் கொண்டு வருவதும் சிக்கல் நீடித்து வருகிறது. காரணம், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த கப்பல் கடந்து சென்றாலும் அதன் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனால் ஹார்முஸ் பகுதியில் பெரும் பதற்றம் நீடித்து வருகிறது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு ஏராளமான அமெரிக்க போர் கப்பல்கள் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் இந்தியாவிற்கு பெருமளவில் கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வருகின்றன. தற்போது 10க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் காத்து கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் ஹார்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இந்திய கப்பல்கள் மட்டும் எப்படி வருகிறது என்ற கேள்விக்கு இது ரகசியம், வெளியே சொல்ல முடியாது என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியானது. மறுபக்கம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மற்றொரு பக்கம் மத்திய கப்பல் துறை அமைச்சகம் வார் ரூம் அமைத்து இந்திய கப்பல்களின் நடவடிக்கைகளை துல்லியமாக கண்காணித்து வருகிறது. குறிப்பாக தாக்குதலில் இருந்து தப்பிக்க எந்த வழியில் இந்திய கப்பல்கள் வர வேண்டும் என கப்பல் கேப்டன்களும் ஆலோசனை வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.